குழந்தையோட உயிர் நமக்கு ரிட்டர்ன் வருது. உங்க எல்லார் கையிலயும் தான் இருக்கு. வீட்லயே 9 மாச குழந்தைய தூக்கிட்டு இந்த குழந்தைய இப்போ தூக்குறப்போ, அவ்ளோ டிஃபரன்ஸ் உணர முடியுது. குழந்தைக்கு 50% போன் ஆல்ரெடி டேமேஜ் ஆகி தேஞ்சிருச்சு. குழந்தையோட லங்ஸ் ஃபங்ஷனும் கம்மியாயிட்டு இருக்கனால, குழந்தையோட ஒழுங்கா மூச்சு கூட விட முடியல. 2 வயசுக்குள்ள, அதாவது இன்னும் 3 மாசத்துக்குள்ள குழந்தைக்கு ரூ. 9,00,00,000 மதிப்புள்ள ஒரு மருந்து குடுத்தா மட்டும் தான் காப்பாத்த முடியும்னு அப்பா, அம்மா சொன்னாங்க. நூத்துக்கணக்கான குழந்தைங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த மருந்துக்காக போராடிட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டுல மட்டும். ஆனா, அதுல ஒரு குழந்தையோட உயிர காப்பாத்துறதுக்கு கூட அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த உதவியும் செய்யலன்னு நினைக்கும் போது தான் வேதனையா இருக்கு. ஒரு குழந்தைக்காக பிச்சை எடுக்கனா கூட அதுக்கு சரியான தகுதி இருக்கணும், இன்ஃப்ளூயன்சர் இருக்கணும். எங்களுக்கு யாருமே அது பண்ணல. அதான் பிச்சை எடுக்கனா கூட அதுக்கு ஒரு தகுதி வேணும். அது தகுதி இல்லாம நான் உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறேன். என் பிள்ளைய காப்பாத்துக்க. ஒரு நாயை விட கேவலமா தோத்துறாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த தமிழ்நாட்டில். இவங்களோட இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன், இவங்களுக்கு நான் ஜஸ்ட்டு காசை கொடுத்துட்டு ஒரு வீடியோவை போட்டுட்டு ஹெல்ப் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் ஒரு அப்பனா அவரோட இடத்துல இருந்து அந்த வழியை நான் உணர்ந்தேன். ஸோ எங்கள் பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணுவோம். இவங்க ரொம்ப தூரத்துலேருந்து விடிய காலையில் பஸ்ஸு பிடிச்சி என்னோட ஆஃபீஸ்க்கு என்ன பார்க்க வந்திருக்காங்க. ஸோ நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் பண்ணுறது இந்த குழந்தைக்காக மட்டும் இல்லை, இந்த அப்பாவோட முகத்தை சிரிப்பை பார்க்கணுங்கிறதுக்காக தான். ரூமுக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். 1.5 வயசாச்சு. குழந்தையால் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது. ரொம்ப நேரமாக என் கையை பிடிக்க ட்ரை பண்ணி ஃபைனலாக என் கையை பிடிச்சி என்னை விட்டுறாதீங்க, என்னை காப்பாற்றிருங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அண்டு பிடிச்ச கையை விடவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்து அழுதுருப்பேன். ஸோ தயவு செஞ்சு இந்த குழந்தைய காப்பாற்றிருங்க. ஆரம்பத்தில் ஏடிஎம்மில் காசு எடுக்கிற மாதிரி பண்ணது எல்லாமே இந்த வீடியோ வைரல் ஆகணுங்கிறதுக்காக தான். அப்படி வைரல் ஆகி 10 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா நீங்கள் ஆளுக்கு ₹100 கொடுத்தா போதுங்க இந்த குழந்தைய காப்பாற்றிட முடியும். ஆனால் இந்த குழந்தை குணமானதுக்கப்புறம் இந்த குழந்தையோட மொத்த படிப்பு செலவையும் நானே ஏற்றுப்பேன். எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க.